ஹலோ! இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ருசியான வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு. இதுக்கு வெள்ளை பூசணிக்காவை நல்லா தோல் சீவி விதை எடுத்து இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காவை வேக வைக்கணும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டீமரில் போட்டு வேக வைக்கலாம். இல்லைன்னா அடுப்பில் கடாயில் கொஞ்சமாக தண்ணி உப்பு போட்டு கூட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேக வச்சுக்கிட்டால் போதும். அடுத்து மசாலாவுக்கு தேங்காய், 2லேருந்து 3 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் ஜீரகம், பொட்டுக்கடலை, இது 4த்தையும் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்து மோர் ரெடி பண்ணிக்கணுங்க. மோரை நல்லா கடைஞ்சிட்டு அதில் மஞ்சள் பொடி, உப்பு, பெருங்காயம் போட்டுட்டு அந்த மோரில் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுது, வேக வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காவை நல்லா கலந்துட்டு அடுப்பில் வைக்கணுங்க. அடுப்பில் வைக்கும்போது சிம்மில் மட்டும் வைக்கணும். வச்சுட்டு அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. 5லேருந்து 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு சைடில் லைட்டாக நுர வரும். அப்போ கண்டிப்பாக அடுப்பை அணைச்சிட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் கடுகு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்க, மோர் குழம்பு மூடி வைக்காதீங்க. மூடி வச்சிங்கன்னா நீர் வந்துடும். மோர் குழம்பு தண்ணியாட்டம் ஆகிடும். அவ்வளோதாங்க, இந்த தாளிம்பு ரெடி. இந்த தாளிம்பு அப்படியே எடுத்து மோர் குழம்புல கொட்டிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ருசியான அருமையான வெள்ளை பூசணிக்காய் மோர் குழம்பு ரெடி.